பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். கண்களை மூடுவோம். ஜெப நிலையிலே நாம் அமர்ந்திருப்போம். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். சேர்ந்து பாடுவோம். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. அன்பின் பரம தந்தையே சுவாமி, இந்த அருமையான இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கின்ற இந்த தருணத்தை உமது பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே கேட்க இருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே இன்னும் அதிகமாய் ஆழமாய் பாய்ந்து நாங்கள் இன்னும் தேவ பக்தியிலே விருத்தி அடையவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டிச் சேர இந்த தருணத்தை தரும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. இங்கிருந்து திரும்பிச் செல்லும் போது மிகுந்த சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நமக்கு திரும்பிச் செல்ல நேர் அருள் செய்ய வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் அன்பின் பரம தந்தையே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபையே ஒரு பாடுகின்ற திருச்சபை, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு கொயர் மாஸ்டர் ரூபனை போல் ஒரு கொயர் மாஸ்டர் என்ன பண்ணாராம், ஒரு இதே மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் ப்ரோக்ராமுக்கு ஒரு கொயரை கூப்பிட்டு என்ன பண்ணாராம், ஒரு 2 பாட்டு கற்றுக் கொடுத்து ஏதோ ஸ்பெஷல் அக்கேஷனில் அவங்கள பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக அழகான ஒரு பாடலை அந்த கொயருக்கு சொல்லி கொடுத்து பாட வைக்கிறதுக்காக எல்லா ப்ராக்டிஸஸ்லாம் கொடுத்தாச்சு. இந்த ப்ராக்டிஸஸ்லாம் கொடுத்து முடித்து இந்த சர்டன் அந்த டே அன்னைக்கு சாயந்தரம், நாளைக்கு சாயந்தரம் அந்த பாடலை பாடணும். அப்போ அந்த கொயருக்கு எல்லாம் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாராம். நாளைக்கு நீங்கள் எப்படி வரணும், எப்படியெல்லாம் பாடணும், நீங்கள் அந்த பாடலாம் எந்த மாதிரிலாம் எப்படிலாம் ட்ரெஸ் போடணும், எல்லாம் அழகாக அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். போன பிறகு திடீர்னு பார்த்தா எதிர்பாராமல் அந்த இரவில் பார்த்தா அவர் திடீர்னு மரித்து போயிட்டாராம். அப்படி மரித்து போன உடனே அவர் நல்ல ஆண்டவருக்கு மிக பிரியமாக அதை கர்த்தர் வேதத்தின்படியாக கர்த்தருடைய வார்த்தையிலே வாழ்ந்து அவர் மரித்தபடினாலே அவர் என்ன பண்ணிட்டாராம், பரலோகத்துக்கு போயிட்டாராம். நாளைக்கு மீட்டிங், இன்றைக்கி இறந்து போயிட்டார் கொயர் மாஸ்டர். அப்போ அவர் அங்கே போன பிறகு அங்கே என்ன பண்ணாங்களாம், ரொம்ப சோகமாக, பரலோகத்தில் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாராம். அப்போ அவர் என்ன பண்ண, பேதுரு அங்கேருந்து வந்து என்ன பண்ணாராம், கேட்டாராம், என்னப்பா அவங்கவுங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க, நீ இங்கே வந்து இவ்வளவு சோகமாக உட்காந்துருக்கிய அப்படின்னு கேட்டாராம். இப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய கவலை. என்ன கவலைன்னா, ஆண்டவரை பாடுற மாதிரி நல்ல பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், நாளைக்கு ஒரு 3 பாட்டு பாட போகிறாங்க, அதெல்லாம் நல்ல உற்சாகமாக நான் சொல்லி கொடுத்து வச்ச நேரத்தில் என்ன இங்கே கூட்டி வந்துட்டீங்களே, நாளைக்கு மறுநாள் கூட என்னை கூட்டியாந்துருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாராம். அது என்னப்பா பண்ணுறது, இப்போ அதுக்கு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படின்னா, இல்லை அந்த பாட்டை கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னாராம். நான் சொல்லி கொடுத்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாராம். அவளை தானே ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், அவர் சாங்ஷன் பண்ணுவார் உனக்கு அப்படின்னாராம். நான் கடவுள் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னோன்னா அவர் என்ன சொன்னால், சரி கேட்டு போகிறாரு அனுப்புங்க அப்படின்னா பூலோகத்தை மேலேருந்து பூமியை பார்க்குறது திறந்தாச்சு, கதவு திறந்தாச்சு. கீழே பார்த்தா கொயர் வந்து நிற்கிது. வேறு வழியிலே நடத்தணுமே மீட்டிங். உடனே அசிஸ்டன்ட் கொயர் மாஸ்டர் நடத்துகிறார். வந்தவன் கொயர் பாய்ஸ்லாம் எல்லாம் இப்போ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணி நல்லா டையெல்லாம் அடித்து ஜம்முன்னு ஸ்ப்ரே எல்லாம் அந்த பக்கம் அடித்து அதெல்லாம் ஜம்முன்னு பாய்ஸ் வந்து நிற்கிறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி ப்ரூச் எல்லாம் போட்டு
யூனிஃபார்ம்லாம் அதை கரெக்டாக பண்ணி அங்கே சிவப்பு இங்கே சிவப்பெல்லாம் தடவி ரொம்ப அழகாக அவங்கள கொயர் பாய்ஸும் வந்து கொயர் கேர்ள்ஸும் வந்து நிற்கிறாங்க. பார்த்தா 30 பேர் மிக அழகாக பாடுறாங்களாம். அப்போ 30 பேர் பாட்ட முதல் பாட்டு இவர் மேலேருந்து அப்படி கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறார். பார்த்தா 30 பேர் பாடுறாங்க, 3 வாய்ஸ் மட்டும் தான் கேட்குதான். என்னடா ரொம்ப இருக்குது, ஒருவேளை சரியாக பாடலையோ, கோவம் வந்துருச்சு. இவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்தோம், 3 பேர் தான் குரல் கேட்குது. சரி, அடுத்த பாட்டை பார்ப்போம். அடுத்த பாட்டை பார்த்தாலும் அதே மாதிரி தான் நல்லபடியாக ஆட்டி ஆட்டி பாடுறாங்க. அங்கே தலையாட்டி பாடுறாங்க, கையாட்டி பாடுறாங்க, அப்படி சிரிச்ச முகத்தோட பாடுறாங்க. அதே 3 குரல் தான் கேட்குது. இன்னும் ஒருவேளை கனெக்ஷன் விட்டு போச்சோ, கேபிள் கட் ஆகிருச்சு போல இருக்குது அப்படின்னு சந்தேகத்தில் என்ன பண்ணாங்களாம், அடுத்த பாட்டை பார்ப்போம். 3வது பாட்டு, லாஸ்ட்டு பாட்டை பார்த்தா அதே மாதிரி தான் 3 பேர் தான் குரல் கேட்டிருக்கு. திருப்பி எல்லாம் வந்த ஆண்டவர் வந்தாராம். என்னப்பா கேட்டியா, சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னாராம். இல்லை ஆண்டவரே, என்ன மறுபடியும் சோகமாக உனக்கு, உன் ஆசை நிறைவேற்றி வச்சேன், என்ன சோகம்? ஒன்றும் இல்லை ஆண்டவரே, 30 இந்த அநியாயத்தை பாருங்கள், 30 பேருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் 3 பேர் தான் பாடி இருக்கிறாங்க, மற்ற யாரும் பாடலை. எவ்வளோ இது பார்த்தீங்களா, ஏமாத்திருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். இப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா, இது பரலோகம். இங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற குரல் மட்டும்தான் மேலே வந்து சேரும். ஆக தான் பெருமைக்காக, தான் சந்தோஷத்துக்காக தன்னை அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க, எந்த பாட்டும் மேலே வந்து சேராது. ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னார். எனக்கு நம்ம இன்னைக்கு நம்ம பாடின பாட்டு எல்லாமே பரலோகத்துக்கு கேட்டிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமாம். ஆக நமக்கு இது என்ன இதில் நம்ம கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னால், நம்முடைய பாடல் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம அந்த கையை உயர்த்தும் போது, வாயை திறக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அங்கே மகிமைப்படுகிறார். ஆகவே நாம் ஆராதனைக்குள்ளே நம்முடைய முழு செயலும் ஆண்டவரை நோக்கி மகிமைப்படுத்துவதாக அமைந்திருக்க நாம் இந்த நேரத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு அழகான பாடலை கேட்கலாம். ஆண்டவருடைய அநேக ஊழியங்கள், ஆண்டவருக்கென்று அநேக ஊழியங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த கிறிஸ்தவ கீர்த்தனைகள் அதை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆக ஆண்டவருடைய இந்த கிறிஸ்தவ கீர்த்தனைகள் மூலமாக இந்த உலகமெங்கும் எடுத்து செல்கின்ற பணியை ஆண்டவர் கொடுத்துக்கின்றார். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலேயே மிக அற்புதமான கீர்த்தனை, இந்த அனைவரும் பாராட்டப்படக்கூடிய, இசையிலும் சரி இலக்கியத்திலும் சரி எல்லாவற்றிலும் மிக சிறந்த ஒரு கீர்த்தனையாக ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. காபிரியேல் உபதேசியார் எழுதி அவர் நமக்கு இசை நாட்டை ராகத்திலே நமக்கு அந்த பாடலை கொடுத்திருக்கிறார். அந்த பாடலை நீங்களும் அறிந்த பாடல் தான். அந்த பாடலை கேட்க நான் உங்களோட நம்மளுக்கு சரியான ராகத்திலே இந்த பாடலை கேட்கலாம். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதமுதன் முதற் பொருளாய் நின்றருள் சருவேசன்,
பங்கில்லான் தாபம் இல்லான் பகரடி மூடிவில்லான் பங்கில்லான் தாபம் இல்லான் பகரடி மூடிவில்லான் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பண்பதாய் சுயம்பு விவேகன் அன்பிரக்கதயால பிரவாகன் பாதலத்தில் சிருஷ்டிப்பும் மீட்பு பரிபாலனத்தையும் பண்பாய் நடத்தியரும் ஆதிப்பிதா குமாரன் ஆவி திரியேகனுக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் சானி பனி பமகம பமகம் சகமகம பமபானி கமபனி ஆதிப்பிதா குமாரன் சசனி பனி நி பமகம பமகம் சகமகம பமபானி கமபனி ஆதிப்பிதா குமாரன் சானி பசனி பம் சனி பனி பமனி பம நி பம பமக 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 நிசனி பனி பம பகம பமகம கசம் ஆதிப்பிதா குமாரன் பனி பம பமகமக நிசனி பனி பம பமகமக ககமம பபனி நிசா ககமம பபனி நிசா ககமம பபனி நிசா ஆதிப்பிதா குமாரன் ஆவி திரியேகனுக்கு அனபரதமும் ஸ்தோத்திரம் திரியேகருக்கு அனபரதமும் ஸ்தோத்திரம் ஆதிப்பிதா குமாரன் ஆவி திரியேகனுக்கு அனபரதமும் ஸ்தோத்திரம் திரியேகருக்கு அனபரதமும் ஸ்தோத்திரம். அற்புதமான கீர்த்தனைகள். நமது கீர்த்தனைகள் எல்லாம் மிக ஆண்டவருக்கென்று மிக அற்புதமாக அந்த நாட்களிலே திருச்சபை கவிஞர்களாலே படைக்கப்பட்ட கீர்த்தனை. எத்தனையோ பாடல்கள் நம்ம பாடிட்டு இருந்தாலும் இந்த தேங்க்ஸ் கிவிங் இந்த நாள் நாம் இந்த கீர்த்தனைகளை நன்றியோடு நாம் நினைக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் எதற்காக இந்த கீர்த்தனைகளை நாம் நன்றியோடு நினைக்க வேண்டும் என்று சொன்னால் 1848 ஆண்டுகள் நம்மெல்லாம் பிறக்காத காலங்கள் மிக கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்பதாக திருநெல்வேலி மாவட்டத்திலே இடையன்குடி என்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிஷப் கால்டுவெல் அவர்கள் அங்கே பணியாற்றி கொண்ட நேரம். இன்றைக்கி இடையன்குடிக்கு நம்ம போனோம்னு சொன்னால் மிக அற்புதமான ஒரு அழகான ஆலயத்தை நாம் அங்கே பார்க்கலாம். அந்த ஆலயத்தில் அந்த பிஷப் கால்டுவெல் அங்கே இருந்த பணியாற்றிய நாட்களிலே இதே போல் ஒரு பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தில் அவர் தன்னுடைய நாட்குறிப்பிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால், எங்கள் திருச்சபையிலே 410 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த 410 பேரிலே 2 பேருக்குத்தான் எழுதவும் வாசிக்கவும் தெரிந்திருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார். நம்ம திருச்சபையில் இன்றைக்கி எழுத தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க நம்ம யாராவது இருக்கோமா? ஒருவருமே கிடையாது. நம்ம எல்லார் கையிலையும் பைபிளை கொடுத்தா வாசிக்க தெரியும், பாட்டை கொடுத்தா பாட தெரியும். அப்போ அந்த நாட்களிலே எழுதவும் வாசிக்கவும் தெரியாத முழு திருச்சபை, நம்ம முன்னோர்கள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. நம்ம அதை யோசித்து பார்க்கணும். நம்ம இந்த இன்றைக்கி சின்ன குழந்தைகள் எல்லாவற்றையும் எல்லோரும் அதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நாம் எல்லாம் ஆண்டவரை அறிந்த ஒரு மக்களாக, ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக இருந்தால், அன்றைக்கு அந்த கல்வியறிவு இல்லாத நமது முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளித்திருந்தால் இன்று நாமெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அந்த முழு திருச்சபையும் அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்வது? வேதத்தை கையில் கொடுத்தால் வாசிக்க தெரியாது. அப்போ அவர்களுக்கு ஒரே வழி என்னவென்றால், பைபிள் இருக்கிற எல்லாவற்றையும் பாடல்களாக எழுதி கொடுத்தார். ஆண்டவராக இயேசு பிறந்தாரா, அது பாட்டு. கீர்த்தனை பாட்டு புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
கிறிஸ்து பிறப்பு பாட்டு நிறையா இருக்கும். பெத்தலி பிறந்தவரை போற்றி துதிமனமே, ஆதி திருவார்த்தை, அதுன்னு சொல்லி எல்லா பாட்டு. அவர் அதற்கு வளர்ந்தது, அவருடைய சத்தியம், அவருடைய போதனைகள், அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டு பாட்டாக இருக்கும். இன்றைக்கி உள்ள பாட்டு வேறு. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நம்ம இன்றைக்கி பாடுற பாட்டெலாம் எனக்கு உதவி செஞ்சார், உனக்கு உதவி செஞ்சார், நன்றி, இதை பாடுவோம். ஆனால் சத்தியம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், பைபிள் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கீர்த்தனையில் இருக்குது. ஒரு நாள் என்னைக்காவது நேரம் கிடச்சிதுன்னா அந்த கீர்த்தனை பாட்டை எடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பைபிள் தான். ஆகவே கீர்த்தனைகளை இணை திருமறை அப்படின்னு சொல்கிறாங்க. இணை திருமறைன்னு என்ன அர்த்தம்? பேரலல் பைபிள் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு அப்படிப்பட்ட கீர்த்தனைகளை இந்த நாட்களிலே நாம் முழுவதுமாக நாம் மறந்து போயிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே அதை மீண்டுமாக நாம் மக்கள் மத்தியில் கொண்டு வருவது தான் எங்களுடைய ஊழியத்துடைய முக்கிய நோக்கம். எங்களுடைய ஊழியத்துக்கு பெயர் எக்ஸோடஸ் மியூசிக் மினிஸ்ட்ரீஸ். ஆகவே நீங்கள் இந்த எக்ஸோடஸ் மியூசிக் மினிஸ்ட்ரீஸ் என்று சொல்லி யூடியூப்பில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய கீர்த்தனைகள் இருக்கும். யாருக்கெல்லாம் கீர்த்தனை பாட பிரியம் இருக்குதோ அவங்கெல்லாம் அதில் போய் நீங்கள் தேடி எடுத்து கற்றுக்கொள்ளலாம். ஆகவே உங்களை இந்த நேரத்தில் இந்த மினிஸ்ட்ரி சார்பாக நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழகான ஒரு தலைப்பு, வாசித்த அந்த பகுதியெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது? செலிப்ரேட்டிங் லைஃப். நம்ம வாழ்க்கையை கொண்டாடுறோம். இன்னைக்கு வாழ்க்கையை கொண்டாடுறோம்னு சொன்னோம்னா எந்த வாழ்க்கையை கொண்டாடுகின்றோம்? இந்த நிச்சயமற்ற சூழ்நிலையிலிருந்து, இந்த கொரோனா காலத்திலிருந்து நம்ம நாளைக்கு இருப்போமா இல்லையா என்ற பயமெல்லாம் விடுபட்டு இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு வாழ்க்கையை பெற்றவர்களாக நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம அமர்ந்திருக்கிறோம். அதை தான் நம்ம கொண்டாடுறோம். லைஃப் தலைப்பாக தான் சொல்லுது, செலிப்ரேட்டிங் லைஃப். நாம் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கைக்காக இன்றைக்கு நாம் இந்த இடத்துல அமர்ந்து ஆண்டவரை தூய்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ இன்றைக்கு நம்ம முன்ன 3 கேள்வி. இதுதான் இன்றைக்கி நம்முடைய பிரசங்கம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள, தியானிக்க ஒரு 3 காரியத்துக்காக நீங்கள் செவிசாய்க்க வேண்டும், உள்ளத்தை திறக்க வேண்டும். முதல் காரியம், வாட் வி ரிசீவ்ட், எதை நாம் பெற்றுக்கொண்டோம். முதல் காரியம் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது காரியம், வாட் ஷுட் வி கிவ், நாம் எதை பெற்றுக்கொண்டதற்காக நாம் எதை கொடுக்க வேண்டும். மூன்றாவது காரியம், எதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்போ நம்ம எதை, ஹவு ஷுட் வி கிவ், அதை எப்படி கொடுக்க வேண்டும். இந்த 3 தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் பெற்றுக்கொண்டதற்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? வாட் ஷுட் வி கிவ், நம்ம எதை கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும். ஆகவே நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டிய லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மிக அழகாக ஒரு வசனம் சொல்லுது. ஆண்டவர், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். ஒரு பெரிய கொஸ்டின் நம்ம முன்னாடி வைக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய சிந்தனை, நம்ம செயல், நம்முடைய ஓட்டம், நம்ம எண்ணம், நம்ம எல்லாமே வேலை, சம்பாத்தியம், பிள்ளைகளை படிப்பு, எதிர்காலம் எல்லாம் ஆண்டவரை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட நேரம் இல்லாமல் அநேகர் இன்னைக்கு வெளியில் அலைஞ்சிடுறாங்க. இப்போ ஆண்டவர் கேட்கிறார், மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையவைகள். இதுக்கு பெரிய ஒரு பாடமே. இதே நான் மதுரை சென்னையில் தான் என்னுடைய வேலை, நான் தங்கியிருந்து என்னுடைய பணிபுரிகிறேன். ஆனால் இதுக்கு ஒரு பெரிய படம் உங்கள் பெங்களூர்லேயே கிடச்சிருக்குது. எஸ்ஆர்எஸ் கம்பெனி டிராவல்ஸ், அந்த டிராவல் 3000 பஸ்ஸுக்கு ஓனர் அவர். அந்த காட்சி நான் அங்கே இருந்த போது படித்தேன். கொரோனா காலத்தில் அது நிச்சயம் பெற்ற சூழலில் அந்த செய்தியை நாங்கள் படித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒரு 3000 பஸ்ஸுக்கு ஓனர், எவ்வளோ பெரிய பணக்காரர். அந்த கொரோனா நாட்களில் அவர் சேகரித்தவைகள் எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ஆத்மா உன்னிடத்தில் இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்ன போல ஒரே நாளோட ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவர்
யாருமே இல்லாமல், அருகிலே உறவினர்கள் நண்பர்கள் யாருமே இல்லாமல் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்று ஒரு செய்தியை நம்ம வாசித்தோம். அப்போ நமக்கு இந்த நாட்களில் நமக்கு எப்படிப்பட்ட சூழலில் நமக்கு கடந்து வந்திருக்கோம், துன்பமான காலத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம் என்று சொன்னால், இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை, இந்த நிமிஷத்தில் நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற இந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கோம். எத்தனை பேர் அது ஆண்டவரால தான் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்க? அதுதான் நம்ம விசுவாசிக்கணும். இங்கே வந்து நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா, இந்த இடத்துல இந்த நிமிஷத்தை இந்த செகண்டில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் அது கர்த்தராலே மட்டும்தான். அப்போ நமக்கு அப்படிப்பட்ட பார்க்கும்போது அதை தான் அந்த இடத்த சொன்னாங்க. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? சொல்கிறாருன்னா, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷமானது. அப்போ வாழ்க்கையை பெற்றுக்கொண்டோம். நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆத்மாவை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் சரீரத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டும் நம்ம எதை பெற்றுக்கொண்டோம்? இந்த நிச்சயமற்ற சூழலில் நம்ம எதை பெற்றுக்கொண்டதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆத்மாவை நம்ம பெற்றிருக்கிறோம், நம்ம சரீரத்தையும் நம்ம பெற்றிருக்கிறோம். அநேகருக்கு சரீரங்கள் காணாம போனது. அப்போ நம்ம சரீரத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அப்போ நான் ஆசிரியர் என்று சொன்னால் நமக்கு எது அந்த லைஃபை ஆண்டவர் கொடுத்த அந்த லைஃப், அந்த சரீரம். இப்போ சரீரம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 6:19 பாடி, சரீரத்தை பற்றிய வேதத்தில் நமக்கு என்ன படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 6:19 படிக்கிற பழக்கம் தான் நீங்கள் படிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இதை கீழே அண்டர்லைன் பண்ணிக்கணும். இங்கே உட்கார்ந்துருக்குறோம், நான் இருக்கேன், நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் உடம்பு யாருக்கு சொந்தம்? இது என்னங்க கேள்வி? எனக்கு தான் சொந்தம். என் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? அழகாக ட்ரெஸ் போடுறோம், விதவிதமாக சாப்பிட்றோம், அது பர்கரு, பீஸா, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்ன வேணுமோ பிரியமாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு, இந்த உடம்பு என் உடம்பு, என் உடம்பு, என் உடம்பு, அப்போ என் சரீரம் அப்படின்னு அப்படியே அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகாக பார்த்து என் சரீரமும் பெருமையாக நடந்துட்டுறோம். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த சரீரம் உங்களுடையது அல்ல. இந்த சரீரம் உங்களுடையது அல்ல. இந்த சரீரம் உங்களுடைய அல்ல. இந்த சரீரமானது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது என்னங்க கேள்வி? இந்த உடம்பு எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஸ்டைல் பண்ண கொடுத்துருக்காங்க, அழகாக நடக்க கொடுத்துருக்காங்க, விதவிதமாக பட்டு புடவைகளை வாங்கி கட்டிக்க கொடுத்துருக்காங்க, நல்ல நகைகளை போட்டுக்க கொடுத்துருக்குறாங்க, நல்லா 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 படித்து கடிச்சு நல்லா அதிகாரம் பண்ண கொடுத்துருக்காங்க. எங்கள் நடையே பார்த்தீங்களா? என் சரீரத்து நடையை பார்த்தீங்களா? எவ்வளோ கௌரவமாக கம்பீரமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுன்னு சொன்னால், உங்கள் சரீரமானது நீங்கள் கட்டுறதுக்கோ ஸ்டைல் பண்ணுறதுக்கோ அல்ல, நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், ஒரு பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்ம எப்படி இருக்கணும்? அழுக்கா இருக்கணும். எவ்வளவு மோசமாக அழுக்கார அவர் ரொம்ப மோசமான ஒரு சரீரமாக இருந்தால், எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைந்த ஒரு சரீரமாக இருந்தால் இதற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்குவாரா? கேள்வி வைப்போம் முன்னாடி. என் சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த சரீரம் உங்கள்கிட்ட இல்லைப்பா, ஆண்டவர் சொல்கிறாரு, இது என்னுடையது, நான் நினச்சா என்ன பண்ணுவேன்? எடுத்துக்குவேன். அதனால தான் அவர் எப்போ எடுக்கிறாரு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே அந்த சரீரத்தை ஏன் விட்டு வச்சுருன்னு சொன்னால், நோக்கம் என்ன? நீங்கள் அனைவரும் நித்திய ஜீவனை அடையணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சரீரத்தை கொடுத்துருக்கேன். இது இப்போ விசுவாச பிரமாணம் படிக்கிறோமே, கிறிஸ்தவத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? எதற்காக நம்ம இந்த ஆலயத்தில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக நம்ம அமர்ந்திருக்கோம் என்று சொன்னால், விசுவாச பிரமாணத்தில் ஒவ்வொரு நாள் சொல்ல வைக்கிறோம். இங்கே வானத்தையும் பூமியும் படைத்த விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, அது உறுதிமொழி. விசுவாச பிரமாணம் சொன்னால் இந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லுவோமே, ஸ்கூலில் என்ன சொல்லுவான்? நான் இந்தியாவை நேசிக்கிறேன், நான் என் தாய் நாடு, அப்படி கையை வச்சுட்டு சொல்லுவோமே, அது மாதிரி அது மாதிரி இங்கே ஆலயத்தில் இப்படி கையை வைக்க சொல்கிறது இல்லை. ஆனால் விசுவாச பிரமாணம் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாச பிரமாணத்தை உறுதிமொழி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் வரும், பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும்
சரீர உயிர்த்தல், உங்களுக்கு சரீர உயிர்த்தெழுதல் உண்டு. இந்த சரீரத்துக்கு என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் உண்டு. அப்ப சரீர உயிர்த்தெழுதலும் அது அந்த உயிர்த்தெழுதல் எங்க போவீங்களா? நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்றோம். அப்ப இந்த சரீரம் எங்க போகுது கடைசி அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவனுக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் கூட அது ஒவ்வொரு நாளும் சொல்றோம். அப்ப நமக்கு இந்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம்னு சொன்னா இந்த வாழ்க்கையை கொடுத்தது செலிப்ரேட்டிங் லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டா இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் ஆண்டவர். நாம் எதை ஆண்டவருக்கு பெற்றுக்கொண்டோம்? இந்த வாழ்க்கையும் இந்த சரீரத்தையும் நம் ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் கீர்த்தனை வரிகள் மிக அழகாக சொல்லுது. சி மேஜர் கீர்த்தனை வரிகள் மிக அழகாக சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? கீர்த்தனை வரிகள்லாம் ஏதோ பாட்டு கிடையாது, பாடம். காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனவை போலே ஒளியும். காலம் போயிடும், தண்ணீரை போல போயிடும். வாலிபமும் மறையும். 60 வருஷம் ஒரு 30 வருஷத்துக்கு நான் ஸ்டைலாக இருந்தேன். வாலிபமும் மறையும், தலையில முடிய காணோம். சீலம் எல்லாம் குறையும், உங்க சீலம் எல்லாம் குறையும். மண்ணின் வால் ஒன்றும் நிற்க மாட்டாது, கோலப்பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்ட பரன் எம் கண்டு விரிணைகள் விண்டு தயவுடன், இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. என்ன வரி? என்னைக்காவது இதை பாடுறோமா? இந்த வரியெல்லாம் சொல்லி பாடுறது பாடம். நன்றி பாட்டு பாடினா இதை சொல்லி பாடணும். அது நமக்கு பாடமாக இருக்கும். காலம் சொல் போல் கழியும், கண்ணீரை போல் வெடியும், வாலிபம் மறையும், சீலமெல்லாம் குறையும். ஆகவே இதெல்லாம் இருக்கு. ஆக நம்ம இப்படி இருக்கிற இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நற்சுகம் மேவும் அற்புதமாகவும். ஒருவரை சேர்ந்து பாடுவோம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி, நமஸ்காரம் என்றால் வணங்குதல், வடமொழி சொல்ல. அப்ப நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் நாம் ஸ்தோத்தரிப்போமாக என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப நாம் இப்படிப்பட்ட எல்லாம் எதை பெற்றுக்கொண்டோம்? முதல் காரியம், நாம் எதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று ஆழ உள்ளத்தில் பதிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை, இந்த சரீரத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நிச்சயமற்ற சூழலிலிருந்து நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதை நினைத்தவர்களாக இங்கே அமர்ந்து வாட் ஷுட் வி கிவ்? இப்போ நம்ம அதை நினச்சிட்டோம். இப்போ வாட் ஷுட், எதை கொடுக்க போகிறோம், எதை கொடுக்கணும் என்று சொன்னால் தேங்க்ஸ், நன்றிகள். நன்றியை கொடுக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மனமாற நன்றி செலுத்தணும். அப்போ நன்றி செலுத்தும் போது எப்படிப்பட்ட உணர்வுகளை புரிந்தவர்களாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையும் இந்த ஜீவனும் இதை கொடுத்துருக்கிறார். ஒரு நாளைக்கு 23,000 சுவாசம், 23,000 பிரீத் நம்ம என்ன பண்ணுறோமா, சுவாசிக்கிறோமா? 23,000. அப்போ 23,000 சுவாசத்தில் ஒரு 10 சுவாசம் நடுவில் கட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆச்சு? அவ்வளோதான், முடிஞ்சு கதை. அப்போ அவர் என்ன சொல்கிறார்?
தம்முடைய அந்த நேபுகாத்நேச்சார், நம்ம இன்னைக்கு தானியேல் படித்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும். நேபுகாத்நேச்சாருடைய மக பெல்தாசார் ராஜா தானியேலை அழைத்து, நான் உனக்கு அதை தரேன் இதை தரேன் பொண்ணும் பொருளும் தரேன் என்று சொல்லி எனக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை விளக்குன்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒரு அழகான வார்த்தை சொல்வார் தானியேல். தம்முடைய கைகளில் உம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறார், நீ எனக்கு எதுவும் தர வேணாம் விடு அப்படின்ட்டார். நமக்கு கூட தான், தம்முடைய கைகளிலே நம்முடைய சுவாசத்தை அவர் வைத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட நன்றி செலுத்த வேண்டும்? நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம், வாட் ஷுட் வி கிவ் அப்படின்னு சொன்னா, நாம் நன்றிகளை ஒவ்வொருவரும் விடாமல் நன்றி செலுத்தணும். என்ன பண்ணாரா, பரலோகத்தில் போய் இதே கதை பரலோக கதையாக வரும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போக போகிறோம், அதுக்கு தான் சொல்கிறேன் இது. இப்போ பரலோகத்துக்கு மீண்டும் ஒருத்தர் அங்கே போய் என்ன பண்ணாரா, இன்னொருத்தர் போய் என்ன பண்ணாரா, உள்ளே போனால் பேதுரு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாரா, வாங்க வாங்க உங்களுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு இடம் வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னு கூட்டி போனாராம். அவர் சொன்னாரா, ஏங்க என்ன பேதுரு ஐயா இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ளே கொண்டு போய் பரலோகத்துக்கு கொண்டு ஐயா ரூமில் கொண்டு அடைக்கிறீங்க, நான் பரலோகத்தை சுற்றி பார்க்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னாராம். ஓ அப்படியா, சரி நீங்கள் சொன்ன நியாயம் தான் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் முதல்ல இப்படி கூட்டி போகிறோம். முதல்ல இதை போல் 2 மடங்கு பெரிய ரூம் இருந்துச்சான். அது வாசலில் போய் நின்னாராம். உள்ளே பார்த்து பார்த்தா ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் பிஸியாக அங்கேயும் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒன்று கொடுக்குது, ஒன்று வாங்குது, இப்போ குறுக்க போகுது, அங்கே வருது, இங்கே வருது, தும்பு ஒரு 100கணக்கான ஏஞ்சல்ஸ் இப்படி ஈ மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. போகிற போக்கில் ஒரு ஏஞ்சல் கையில் எடுத்து இடிச்சுக்கிட்டு போச்சு இவரை. ஆனால் இவரை பார்க்கல. இவர் கேட்டாரா, என்னங்க அநியாயமாக இருக்குது, புதுசாக நான் ஒருத்தன் வந்து அது இடிச்சுக்கிட்டு போகுது இந்த ஏஞ்சல், என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னாராம். பிஸியாக இருக்குப்பா, இது என்ன ரூம்? ஒன்றும் இல்லை, இது ரிசீவிங் செக்ஷனு. பரலோகத்தில் பூமியிலேருந்து ஏகப்பட்ட ஜெப விண்ணப்பம் வருது மேலே. எனக்கு அது வேணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு வேலை வாங்கணும், எனக்கு வந்து வீடு கட்டணும், எனக்கு லோன் வாங்கணும், எனக்கு கார் வாங்கணும், எனக்கு பைக் வாங்கணும், நான் இப்போ படிக்காமையே பாஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் ஏகப்பட்ட ஜெப விண்ணப்பம் மேலே வருது. அதை நான் இந்தவங்கெல்லாம் வாங்கி கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுப்பாங்க. அது ரிசீவிங் செக்ஷன். உண்மைதான் உண்மைதான். நம்ம பண்ணுற ஜெபம் எவ்வளோ ஜெபம், அவ்வளோ ஜெபம். எத்தனை பேர்? 2வது ரூம் போனால், 2வது இடத்துக்கு போனால் அதுலேயும் இதே மாதிரி பெரிய ரூமு, அங்கேயும் ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் உட்காந்து வேலை பார்க்க பிஸியாக வேலை பார்க்குது. இது என்னங்க, இது டெஸ்பாச்சிங் செக்ஷனு. ஆண்டவர்கிட்ட கொண்டு நான் கொடுப்போம். அவர் என்ன பண்ணுவார், வாங்கி பார்த்துட்டு சரி ரைட் வீடு கட்டட்டும், சாங்ஷன் ஆசீர்வாதம், ரைட் கல்யாணமா, ரைட் பொண்ணு நல்ல மாப்பிள்ளை வந்துருச்சு, சாங்ஷன், ஓகே எல்லா காரியம் கர்த்தரால் வந்து எழுதுறமே இதில் அங்கேருந்து தான் வருது. அதுக்கு அடுத்து இன்னும் காரு, ஏற்கனவே 2 கார் இருக்கு, இன்னும் வேணுங்கிறாரா, சரி போடு சாங்ஷன். என்ன மொபைல் வேணும், என்ன ஏகப்பட்ட காசில் கேட்டது இந்த பிள்ளை கேட்குது, இது வயசுக்கு இவ்வளோ மொபைல் தேவையில்லையே, சாங்ஷன் போடு. எல்லா ஆசீர்வாதத்தும் மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. டெஸ்பாச்சிங். ஆமாங்கய்யா, நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம், அவ்வளவு ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்திருக்குது, அவ்வளோ அப்படி நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள். ஓகே. 3வது அங்கே ஒரு ரூம், இதே மாதிரி பெரிய ரூம். அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு ஏஞ்சல் உட்காந்துக்கிட்டு ஒரு டேபிளை போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு விசிறிட்டு உட்காந்துருக்கு, ஒரு வேலையும் பார்க்காம. என்னங்க அநியாயமாக இருக்குது, இவ்வளோ ஏஞ்சல்ஸ் வேலை பார்க்குறது, ஒரே ஒரு ஏஞ்சல் உட்காந்து விசிறிட்டு உட்காந்துருக்கு, என்ன இது எதுக்கு போட்டிருக்கீங்க? இது ஒன்றுமில்லப்பா, இது தேங்க்ஸ் செக்ஷனு. நாங்கள் ஜெப விண்ணப்பம் போட்டு அழுது கண்ணீர் விட்டு வானத்துக்கே கேட்குற மாதிரி ஜெபம் பண்ணி குதிச்செல்லாம் அழுதெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கி அனுப்புவோம் பரலோகத்துக்கு. அவங்கெல்லாம் வாங்கினவங்கள நன்றி சொல்லுவாங்கன்னு ஒரு ரூம் போட்டு வச்சுருக்கோம். அது எப்போயாவது 1-2 டொப்புன்னு வந்து விழுகும்யா. அதுக்கு தான் ஒரே ஒரு ஏஞ்சலுக்கும் இப்போ எதுவும் வல்ல போல இருக்குது, அதான் சும்மா அப்படி விசிறிட்டு உட்காந்துருக்குது. நம்ம தேங்க்ஸ் இப்படி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம தேங்க்ஸ் இப்படி தான் இருக்குது. அப்போ நமக்கு எப்படி பண்ணுறோம், நன்றி செலுத்த வேண்டும் என்றால், ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், எதற்காக நன்றி செலுத்த வேண்டும்? கொடுத்தாரு நன்றி செலுத்தணும், அது இல்லை. பிகாஸ் இட் ஹானர்ஸ் காட். நீங்கள் நன்றி செலுத்தின, அப்படி நம்ம ஒருத்தர் வாங்குகிறோம், உதவி செய்கிறாங்க, நான் போய் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்லும் பொழுது அவங்க என்ன, அவங்கள நான் பெருமைப்படுத்துகிறேன். அப்போ நீங்கள் ஆண்டவர் நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் அங்கே மகிமைப்படுகிறார், பெருமைப்படுத்தப்படுகிறார். இட் ஹானர்ஸ் காட். அது தேங்க்ஸ் சாதாரண நினச்சிக்காதீங்க. நீங்கள் தேங்க்ஸ் சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர், அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளை பெருமைப்படுத்துகிறோம். ஆகவே பெற்றுக்கொண்ட நன்மைகள் கடவுளை செலுத்த. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை.
நம்முடைய வேலைகள் எல்லாமே நம்முடைய எதிர்க்க வாழ்க்கையை நோக்கியே ஓடுது. நம்ம இந்த வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கை அல்ல. லைஃப் என்று போட்டிருக்கிறது நமக்கு இந்த உலக வாழ்க்கை கிடையாது. லைஃப் என்பது நித்திய ஜீவன். அப்போ நமக்கு அந்த லைஃப் தான் நம்ம தேடணும். அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன டிமைனர், அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்? அதனால தான் கீர்த்தனை வரிகளில் போட்டு வச்சுருக்காங்க, அழகாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த பாட்டில் நம்ம பாடுறதே இல்லை. சர்ச்சில் அந்த பாட்டெலாம் என்ன பண்ணுவோம்? பாட்டு எப்படி பாடும் பைபிள்லேயே போட்டிருக்கு வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் பாடுங்க அப்படின்னு போடல. ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்ம பாடுற பாட்டு எப்படி இருக்கணுமா? அது போதிக்கணுமா, புத்தி சொல்லணுமா, உங்கள் இருதயத்தில் பாடணுமா, வாயில பாடாத இருதயத்தில் பாடணுமா? அப்படிப்பட்ட பாடல்கள் தான் பாட வேண்டும் என்றால் அதுக்கு முதல் பாடல் எதுன்னு சொன்னா இதுதான். இந்த பாடின கீர்த்தனை பாடினோம்னா அந்த வரிகள் நம்மகிட்ட போதிக்கும், அழகா இருக்கும். கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய், பக்தியின்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி தீரிந்தாய். கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய், பக்தியின்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி தீரிந்தாய். கர்த்தனை நீ மறந்தாய், புத்தி கெட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா, புத்தி கெட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா, உத்தம மேய்ப்பனர் கத்தி அழைக்கிறார். என்ன பாட்டு தெரியுதா? குணப்படு பாவி, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, குணப்படு பாவி. இந்த ரெண்டு வரியாவது பாடலாம்ல, பாடுவோம். ஆனா இன்னொரு பெரிய ஆபத்துக்கு இந்த பாட்டுல. குணப்படு பாவின்னு சொல்லி பாடும்போது இது யாருக்கு எழுதுற பாட்டுனா மற்றவங்களை பார்த்து பாடக்கூடாது. குணப்படு பாவி அப்படி பாடக்கூடாது, பார்க்கக்கூடாது, கை இப்படி வச்சுக்கணும். இந்த பாட்டு இப்படிப்பட்ட பாட்டு, நமக்கு சொல்ற பாட்டு அது. குணப்படு, முடிஞ்சவங்க கை வச்சு, தைரியம் உள்ளவங்க கை வச்சுக்கோங்க. குணப்படு பாவி, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, குணப்படு பாவி. இப்படி எழுதி கொடுத்தா போதிக்கிற பாட்டு இது. நம்ம உள்ளத்துல பேசும். இன்னும் வரிகள் இருக்கு. உன்னை நீ நம்பாதே, உலகையும் நம்பாதே, உன்னை நீ நம்பாதே, உலகையும் நம்பாதே, உன்னை நீ நம்பாதே. எதையுமே நம்ப கூடாதான். உன்னை நீ நம்பாதே, உலகை நம்பாதே, உன்னை நீ நம்பாதே. ரொம்ப பேர் நைஸா நகையெல்லாம் தொட்டு பார்த்துக்கிறாங்க. எதையுமே நம்பாத. இப்படிலாம் பாட்டு எழுதி கொடுத்தா இதை பாடுவோமா? வேற வேலையில் போகணும். இந்த பாட்டில் பாட மாட்டோம். அப்ப எதை பாடுறது? தன்னை பலியிட்டு தரணி மீட்டவர், தன்னை பலியிட்டு தரணி மீட்டவர், நின்னையும் ரட்சிப்பார் அன்னவரை போற்று. அவர் தான் ரட்சிப்பு. பொண்ணு, பொருள், காரு, வீடு, பங்களா இதெல்லாம் ரட்சிப்பல்ல. தன்னை பலியிட்டு இந்த தரணியில் வந்து கொடுத்தாரு பாருங்க, தன்னை கொடுத்தாருல, அவர் தான் ரட்சிப்புன்னு பாட்டு சொல்லுது. அதுக்காக என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, இப்படி பாட்டை போட்டால் நாங்கள் சம்பாதிக்க கூடாதா? நாங்கள் வீடு கட்டக்கூடாதா? நாங்கள் நகை வாங்கக்கூடாதா? நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடாதா? ஓஹோன்னு சம்பாதிக்க கூடாதா? எல்லாம் செய்யுங்க. வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்புறம் தான் இதெல்லாம். உங்களை வேணான்னு சொல்ல அப்புறம் இவங்களுக்கு கூட அந்த வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் எப்படி கொடுக்கப்படுமா? கூட கொடுக்கப்படுமா? 2 வீடு வச்சுக்க, 4 வீடு வச்சுக்க, டிகிரி வாங்கிக்க, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். அதான் சொல்றேன். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, குணப்படு பாவி, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, குணப்படு பாவி. அப்போ
நமக்கு இங்கே சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது அவர் அங்கே இட் ஹானர்ஸ் காட், பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். ரெண்டாவது காரியம், இட் இஸ் அவர் டியூட்டி. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்த நம்ம கடமைப்படுத்துகிறோமோ, இந்த பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும், அப்பாவையும் அம்மாவையும் நினச்சி பார்க்கணும். பிறந்து சின்ன குழந்தையா பிறந்து அது பால் ஊட்டி அதை ஊட்டி அங்கே ட்ரெஸ் பண்ணி சின்ன பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடி போய் அங்கே தானாக போய் அதை கழுவி விட்டு எல்லா வேலையும் பார்த்து எல்லா வேலையும் செஞ்சு ஆஸ்பத்திரி போய் எல்லாம் செஞ்சு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணி முடிச்ச அந்த தாய் தந்தையருக்கு பெற்றோருக்கு அந்த பிள்ளை என்ன செய்யணும், நன்றியோடு இருக்கணும். இட் இஸ் அவங்க டியூட்டி. அல்ல உங்கள் எங்களை பெற்று போட்டியில் உங்கள் கடமை செய்யுங்க அப்படின்னு சில பேர் பேசுகிற பார்த்துருக்கோம். எழுத்து பேசும்போது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை நன்றியோடு இருப்பது. நம்முடைய பெற்றோரை ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. இட் இஸ் அவர் டியூட்டி. ஆக நீங்கள் நன்றி செலுத்துறது ஏதோ வந்தோம் அப்படி பாடிக்கிட்டு போனாங்க அல்ல, இது நம்ம கடமை. ஆண்டவரை நம்ம பெருமைப்படுத்துகிறோம். ஆகவே சங்கீதம் 104 என்ன சொல்லுது பாருங்க, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். எந்த இடத்துக்குள் உள்ள நுழைகிறீங்களோ அந்த இடத்துல முழுவதுமா நீங்க துதியோடும் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்த நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று நமக்கு இப்படியாக சொல்லு. ஆக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, நன்றி செலுத்துவது ஆண்டவருக்கு முக்கியமான ஒரு காரியம். நிறைய இருக்குது, நேரத்தில் நம்பிக்கை வெகு சீக்கிரம் முடிக்கிறேன். இப்போ மூன்றாவது பகுதி, நன்றி செலுத்துவோம். ஆமாங்கய்யா, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு, நாங்கள் லைஃப்பை பெற்றுக்கொண்டோம், அதை பெற்றுக்கொண்டோம், இது பெற்றுக்கொண்டோம், நன்றி செலுத்த சொன்னீங்க, அதுவும் ஓகே தான். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்படி? நாங்கள் ஒரு கீபோர்டு வச்சுக்குவோம், நன்றி நன்றி நன்றின்னு பாட்டு பாடிட்டு போயிடுவோம். அந்த நன்றியை நீங்கள் எப்படி செலுத்த வேண்டும்? How should we give? எப்படி நன்றியை நாம் செலுத்த வேண்டும்? How should we give thanks? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது எப்படி முக்கியம் அதை பார்க்கணும். அப்ப நன்றி செலுத்த வேண்டும் என்றால் முதல்ல பார்க்கணும் வேதத்தை. நமக்கு எல்லாமே அடிப்படை வேதம் தான். வேதத்தில் கடவுளின் மேலான உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் தங்கள் நன்றிகளை எப்படி செலுத்தினார்கள்? யாக்கோபை பார்க்கலாம். யாக்கோபு படிக்கும்போது அங்கே பார்க்கும்போது யாக்கோபு 28ஆம் அதிகாரத்தில் 20-22 வசனங்களை பார்த்தோம்னு சொன்னால் யாக்கோபு சொல்கிறார், நான் போயிட்டு என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தி என்னை எல்லாவற்றிலையும் என்னை சிறப்பாக ஆசீர்வதித்து வைத்திருந்தால் என்ன சொல்கிறாரு? தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன்கிறார். அவர் நான் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றிலும் உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் அப்படிங்கிறார். அவர் நன்றி அப்படி செலுத்துறார். வேதத்தில் பார்க்குறோம். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 14:20 உன் சத்துருக்களை உன் கையில் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு நன்றிகள் என்று சொன்னான், இவன் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அங்க இஸ்ரவேலர்கள் பாருங்க, யாத்திராகமத்தில் படித்தோம்னு சொன்னால் 35ஆம் அதிகாரம் 5-6 படித்தோம்னு சொன்னால் உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனம் உள்ளவன் எவனோ அதை கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்குங்க. பொண்ணு வெள்ளி எல்லாம் இருக்கு. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த பர்பிள் ப்ளூ பர்பிள் ஸ்கார்லட் யான் அப்படின்னு படிக்கலாம். ஒரு நூலை கூட கொண்டு வர சொல்லுவாங்க. அந்த ஆலயத்துக்கு விளக்குக்கு என்ன கொண்டு வந்து கொடுப்பாங்க. உன் நன்றியை செலுத்துவதற்கு உங்கள்கிட்ட என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து கொடு. இஸ்ரவேலர் செஞ்சாங்க. இப்படி ஆக இதெல்லாமே நமக்கு வேதத்தில் பழைய ஏற்பாட்டை பார்த்துக்கிட்டே போல நன்றி செலுத்துவது எப்படி. ஆக தசமபாகம் என்பது இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு கட்டளை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு தேர் இஸ் நோ கமாண்ட்ஸ் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் டு டைத். அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு இங்கே எப்படி புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் சகேவை பார்த்து சொல்கிறார். அதை இதில் லூக்கா 12:33 பார்க்க கடைசியை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கிறார். இது ரொம்ப இதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விற்று பிச்சை கொடுத்தா நாங்கள் எங்கே போகிறது அந்த அர்த்தம் அல்லது. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன முடியுமோ அதை கொடுங்க.
நன்றியை அப்படி செயலில் காமிங்க. நன்றியை நம் செயலில் காமிக்க வேண்டும். ரெண்டாவது, புதிய ஏற்பாட்டில் சகேயு பாருங்க. சகேயு மரத்து மேலே உட்காந்து சகையை பார்த்து அவன் சகையிட்டு சொன்னோன்னே சகை என்ன சொல்கிறான்? ஆண்டவரை, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான். அது நன்றியின் செயல். இன்னும் பாருங்க, ஏழை விதவை, லூக்கா 21:2 ஏழை விதவை என்ன பண்ணா? 2 காசை, தன்னுடைய இருந்த 2 காசையும் போட்டால். நன்றின்னு வாயில் சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லை, தாங்கிட்ட இருக்கிற தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்த 2 காசையும் உள்ள போட்டிருக்கான். செயல். மூன்றாவது, அப்போ இந்த மாதிரி அப்போ நன்றியை நாம் எப்படி செலுத்த வேண்டும் என்றால், நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்ம செயலில் காமிக்கணும். இன்றைக்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் கிவ் தேங்க்ஸ். இன்னைக்கு நன்றி பண்டிகை. நம்ம எப்படி செயலில் காமிக்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம செயலில் நம்ம எப்படி காமிக்க போகிறோம்? ஒவ்வொருத்தரும், அதை மட்டும் நான் சொல்லி இன்னைக்கு சீக்கிரம் முடிக்கிறேன். ஒவ்வொருவரும் எப்படி நம்ம நன்றியை செலுத்தினாங்க பாருங்க. தங்களுடைய செயல்களினாலே நன்றி செலுத்தாங்க. காசு மட்டுமல்ல, காணிக்கை மட்டுமல்ல, உங்கள் நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஒதுக்குவதும் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதான். அநேக நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது ஆண்டவருக்கு. நான் ரொம்ப பிஸி, என்னால் நேரமே ஒதுக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவருக்கு நீ நேரத்தை ஒதுக்குவது என்பது அங்கே ஆண்டவருக்கு நன்றி காண்பிக்கின்ற செயல். அது ஒரு அம்மா 18 வயசில் ஒரு பொண்ணு, 18 வயசு போல 16 வயசு பொண்ணு, கோகிலாங்கிற பொண்ணு, ஒரு பிராமண பொண்ணு, ஆண்டவரை பற்றியே தெரியாது. 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த அம்மா என்ன பண்ணிச்சான்? கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மகாராஷ்டிர பிராமண பெண். அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வச்சோன்னே ஒரு 5 ஆண்டுகள்லையே அந்த புருஷன் இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னே என்ன பண்ணிட்டாங்களாம்? அந்த அவங்க குல வழக்கப்படி அந்த காலத்தில் கணவன் இறந்து போயிட்டா உடன்கட்டை ஏறு பழக்கம் இருக்குது. அந்த அம்மாவையும் கூட்டி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்களாம்? அந்த அவரை சடலத்தோடு படுக்க வச்சு முதல்ல குழி வெட்டியிருப்பாங்க. அதில் வந்து சடலத்தை போட்டு நல்ல இது நெருப்பெல்லாம் நிறைய போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த அம்மாவை சுற்றி 4 தடவை வர சொல்லி, அம்மா போதுமா, நீ இங்கே இருந்தது போதும், நீ வந்து மேலே போய் ஐயாவுக்கு உதவி பண்ணணும், நீ போயிட்டு வாமா அப்படின்னு நெருப்பை முட்டி உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அந்த அம்மா எரிஞ்சு போயிரு. இதுக்கு பேர் தான் உடன்கட்டை ஏறுதல். ஒரே ஒரு அம்மா, கிழவன் சேதுபதி, ஒரு ராமநாதபுரம் ராஜா, அவருக்கு 24 ராணி. அவர் இறந்து போனார். 24 ராணியும் பிடிச்சி உள்ளே தள்ளி காளி. திருமலை நாயக்கர், அவருக்கு 16 ராணி. அவர் இறந்த 16 ராணியும் உள்ளே வந்து குழியில் போட்டு, நீ மேலே போமா, ராஜாவுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு மேலே அனுப்பி. இதுக்கு பேர் உடன்கட்டை ஏறுதல். நல்ல வேலை இந்த காலத்தில் இல்லை, சட்டம் இது வரைக்கும் இல்லை. ரொம்ப பேர் மனசுல பக்கு 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 பக்குன்னு வந்து போகும் லைட்டாக, அது இல்லை. இப்போ இந்த அம்மா உடன்கட்டை கோயிலாவை போய் 16 வயசு பொண்ணை கொண்டு போய் தள்ளி விட்டு போகும்போது, அந்த அம்மா நான் சாக மாட்டேன்னு சொல்லி அங்கே இங்கே குறுக்கனுக்கு ஓடும்போது எல்லாரும் பிடிச்சி இழுத்து கொண்டு போய் உள்ளே போனாங்க. அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் ஒரு பிரிட்டிஷ் படைத்தளபதி லிட்டில்டன் என்பவன் அந்த அம்மாவை காப்பாற்றி பாட்டா அவங்க சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க குடும்பத்தில். அந்த அம்மாவுக்கு ஆதரவு வேணுமே, அவர் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு அதுக்கு பராமரித்தார். அவருக்கு போகிறப்ப சர்ச்சுக்கு போகும்போது, அது பிராமண பெண்மணி, ஆண்டவர் பற்றி தெரியாது, ஆனால் போகிறப்ப பைபிள் எடுத்து கொடுக்கும், அவரோட கூட போகும், சர்ச்சுக்கு போகும், பிரசங்கத்தை கேட்கும், வார்த்தைகளை கேட்கும். கேட்க 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 ஆண்டவர் மேலே தன்னை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது அந்த பெண். இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் என்ன பண்ணான்னா, ஒரு காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி லிட்டில்டன் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலி போய் அவர் இந்த அம்மாவும் போயிடுச்சு. திருநெல்வேலியில் போன பிறகு அங்கே அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போன பிறகு இந்த அம்மாவுக்கு, அவர் செத்து போன பிறகு ஏகப்பட்ட சொத்து, கோடீஸ்வரி ஆயிடுச்சு பிராமண பெண்மணி. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? சொகுசாக வாழலாம். அது செஞ்ச காரியம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஒரு செயல் செய்ய ஆரம்பிச்சது. அது என்னவென்றால், திருநெல்வேலி பகுதியில் இருந்த மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு கோயிலே கிடையாது. அப்போ அவங்களுக்கு முதலாக தன்னுடைய முழு பணத்தையும் செலவழித்து ஒரு கோயில் கட்டுச்சு. அப்போ திருநெல்வேலியில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் அந்த அம்மா கட்டின ஆலயம். பிராமண பெண்மணி. கடைசியில் அதுக்கு அம்மாவுக்கு கிளாரிண்டா அப்படின்னு பேர் ஞானஸ்நானம் கொடுத்தார் ஸ்வாட் சையர். நீங்கள் திருநெல்வேலிக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளாரிண்டா கிளாரிண்டா கிளாரிண்டான்னு தெரு பேர் இருக்கும், கல்லூரி பேர் இருக்கும், கடை பேர் இருக்கும், தெரு பேர் இருக்கும். அந்த கிளாரிண்டா யாரோ வெளிநாட்டில் வந்த பெண்ணு கிடையாது, ஆண்டவரையே அறியாத ஒரு பிராமண பெண்மணி தன்னுடைய நன்றிகளை செயல் மூலமாக தெரிவித்தது. நாமும் கூட இன்றைக்கு எப்படி அழைக்கப்படுறோம்னு சொன்னால், நம்ம நன்றிகளை நாம் எப்படி தெரிவிக்க போகிறோம்? அதான் இன்றைக்கி நமக்கு அழைப்பு. இன்னைக்கு எந்த காரியத்துக்கும் உங்களுக்கு
எதற்குமே நம்ம பயப்படாம ஆண்டவரை நோக்கி நம்மளை நம்மளை எப்படி சொல்றது, குணப்படுத்துகிற ஆண்டவர் அவர். பல பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வலமையில் மிக்க விபகாரி, ஏ கூலத்துக்கும் நல்ல உபகாரி. பல பிணி தீர்க்கும் பரிகாரி அவர் ஆண்டவர். பரிகாரி என்று சொன்னா எபிரேய மொழியில டாக்டர்னு பேர், மருத்துவர்னு பேர். அப்ப அவர் தான் நமக்கு இன்னைக்கு மருத்துவர் எல்லாவற்றுக்கும். அதனாலதான் என்ன பாட்டு எப்படி பாடினாங்கன்னா, கீர்த்தனை எழுதி வச்சாங்கன்னா, பல பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வலமையில் மிக்க விபகாரி, ஏ கூலத்துக்கும் நல்ல உபகாரி, இவரே பெருமான், இவரே பெருமான், மற்ற பேரளவே பூமான், இவரே பெருமான். மிக அழகாக ராகங்களில் போட்டு பாட வச்சு ஆண்டவரை பற்றி அறிவித்து தான் பிள்ளைகளை பூரா ஆண்டவருக்குள்ள வளர்க்க சொல்லி இன்னைக்கு அவ்வளோ பேரும் இப்படி பக்தர்களாக உட்கார்ந்துருக்குறோம். அப்படிப்பட்ட கீர்த்தனை நன்றியோடு ஏறெடுக்க வேண்டும். அங்கே நாம் இன்னும் அதிகமாக செய்திகள் இருக்குது. ஆனாலும் நமக்கு இந்த நேரம் நிறைய விழாக்கள் இருக்கிற நேரமாக இருக்கிறதுனால நான் இதோடு முடிக்கிறேன். ஆக நம்ம 3 காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, வாட் வி ரிசீவ்ட், நாம் எதை பெற்றுக்கொண்டோம். இந்த நிமிஷத்தில் உட்கார்ந்திருக்கிற இந்த தருணம், இந்த சுவாசம், இன்றைக்கு இந்த லைஃப் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை நம்ம எப்படி ஆண்டவர் கொடுப்பது, நன்றி மூலமாக கொடுக்குறோம். அதுக்கு தான் நீங்கள் கிஃப்ட், நன்றி பண்டிகை நம்ம வந்திருக்கோம் இங்கே. அதை எப்படி பண்ணணும் என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் மூலமாக காமிக்கணும். ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கறதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, உங்கள் திராணிக்கு தக்கதாகவும் உங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுங்கள் வேதம் சொல்லுது. அநேகருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சர்ச்சில் ட்ரெஷரர் பிசி மெம்பராக இருந்த காலத்தில் காணிக்கையெல்லாம் எண்ணுவோம். காணிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 ரூபா நோட்டு தான் அதிகமாக இருக்கும், 50 100 காணும். ஆனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய வசதியும் வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருப்பார். ஆனால் காணிக்கை என்பதையே 10 ரூபா தான் போடணும். இன்னொரு அம்மா பார்த்துருக்கேன். அந்த அம்மா அந்த காலத்தில் 1000 ரூபா சம்பளம் வாங்கினப்ப 20 ரூபா 100 ரூபா காணிக்கை ஒரு 5 ஊழியத்துக்கு 20 ரூபாயை பிரித்து கொடுக்கும். இன்றைக்கி சம்பளம் 80,000 ரூபா வாங்குது. ஆனாலும் அந்த 100 ரூபாயை என்ன பண்ணுது, அதே 20 ரூபா தான் கொடுக்குது. அப்போ உங்களுக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு சொன்னால் அதுதான் உங்கள் திராணிக்கு தக்கதாகவும் உங்கள் திராணிக்கு மிஞ்சியதாகவும் கொடுக்கும். இன்றைக்கி வந்து உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் இன்றைக்கு நம்ம கலந்துக்கிற ஏலத்தில், இன்றைக்கு நம்ம இங்கே ஆலயத்தை கொடுக்கக்கூடிய காணிக்கையில் நம்முடைய திராணி என்ன, நம்முடைய திராணிக்கு மிஞ்சியதாக என்ன என்பதை நம்ம உணர்ந்து அடுத்தவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஏலம் எடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நான் எடுக்கிறேன், ஆண்டவருக்கு நான் செய்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், இந்த ஆசீர்வாத தட்டு எடுக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறார். அவர் மட்டும்தான் எடுப்பார். ஏன்னு சொன்னால் அது வந்து அவருக்கு பெருமை. அதிக விலை கொடுத்து அந்த ஆசீர்வாத தட்டு வாங்குவது எனக்கு பெருமை, அப்படி தேவை. அந்த பெருமை அடையத்தக்கிற அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, நான் ஆண்டவருக்காக நான் இந்த என்னுடைய வருமானத்தில் இத்தனை பகுதியை நான் கொடுக்க எனக்கு சக்தி உள்ளவங்க ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு, நான் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்ல, அந்த காணிக்கை கொடுக்குற பக்குவமோ மனப்பக்குவமோ ஆண்டவர் கொடுப்பதுக்கு உண்மையாய் கொடுக்கக்கூடிய உள்ளங்களை தான் ஆண்டவர் தர்றார். இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்க நாள் தேங்க்ஸ் கிவிங் டே. இந்த நாளை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், ஆண்டவர் அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளை எப்படி அவர் ஆசீர்வதிக்க போகிறோம். நம்ம ஆசீர்வாதத்தை நினைச்சே கொடுக்கக்கூடாது. நம்ம நினைச்சு கொண்டது 3 காரியத்தை மனதில் வச்சுக்கிட்டு நமக்கு இது செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், உங்கள் தான தர்மம் 2 Corinthians 9:5 பார்த்தோம்னா, உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாக இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஆக நமக்கு இப்படி மிக அழகாக வேத வசனங்களை இப்படி சொல்றதுனால நமக்கு சொல்ல வேண்டிய காரியம், வேத வசனம் இப்படி தான் இன்னும் சொல்லுது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. எனக்கெல்லாம் இந்த வாழ்க்கை நான் பல முறை பார்த்துருக்கேன். நான் இப்போ பென்ஷனர், 30,000 ரூபா தான் சம்பளம் எனக்கு பென்ஷனர் இருக்கிறனால. ஆனால் போன வாரத்தில் என்ன பண்ண ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன்.
அந்த புத்தகத்துக்கு டைப் அடிக்கிறதுக்கு 25,000 ரூபா தேவைப்பட்டுச்சு. எதையும் யோசிக்கலை. ஊழியத்தில் 25,000 ரூபா கொடுத்து டைப் அடிச்சு முடிச்சு 5,000 ரூபா தான் கையில் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டு அம்மாவுக்கு இன்னும் தெரியாது. மளிகை ஜாமான் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம், அது கொடுங்க. ஆனால் தைரியமாக கொடுத்துட்டேன். ஏன்னா நிச்சயம் எனக்கு விசுவாசம் இருக்குது, என்னை ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியதாகும். அப்போ நம்ம செயலில் காமிக்கணும். நம்ம செயலில் நம்ம அதனால தான் உற்சாகமாக கொடுக்கிற விதத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்படி செய்யும் பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த நாளிலே இந்த அறிந்து கொண்டவர்களாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். செயலில் காமிப்போம். காணிக்கையிலும் சரி, காரியங்களிலும் சரி, வெளியிலும் சரி, எந்தெந்த வகையில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் என்பதை நாமே உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபித்து முடிக்கலாம். என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன். தெரிஞ்சவங்க பாடுங்க. ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. பரலோகத்துக்கு கேட்கும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோம். அன்னை தந்தை உந்தன் சந்நிதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தன் சந்நிதி முன்னின்று சொன்ன வாக்குத்தத்தம் அல்லாது இப்போது, சொன்ன வாக்குத்தத்தம் அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள். ஆம் சுவாமி, என்னை ஜீவ பலியாக முழுவதுமாய் நான் ஒப்படைக்கிறேன் சுவாமி. இந்த உலகம் அல்ல சுவாமி, இந்த உலக ஆசீர்வாதங்கள் அல்ல, நீர்தான் எமது ஆதாரமாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நிச்சயமற்ற சூழலே நாளைக்கு இருப்போமா இல்லையா எனக்கு தெரியாத நிலை துன்பத்தெல்லாம் கடந்து வந்து எங்களை நீர் இந்த இடத்துல ஒரு சுவாசத்தை கொடுத்து நீர் அமர்த்தி இருக்கிறீர் சுவாமி. நாங்கள் எங்களுடைய முழு மனதோடு எங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. எங்கள் வாயினால் மட்டுமல்ல, ஒவ்வொரு செயலினாலும் உங்களுக்கு எங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்க சித்தமாக இருக்கிறோம் சுவாமி. காணிக்கையிலும் சரி, கொடுக்கதும் சரி, ஆலயத்துக்கு கொடுப்பதிலும் சரி, எங்களுடைய காரியங்களிலே ஊழிய காரியங்களை கொடுப்பதிலும், இன்னும் அதிகமாக உமக்கு நேரத்தை கொடுப்பதிலும், எல்லாவற்றிலும் நாங்கள் உத்தமமாய் நாங்கள் நடந்து உமக்கு எமது நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்க சித்தமாக இருக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்கள் தாரும். இந்த நேரத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்தினோம் சுவாமி. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பெரும் இரட்சகமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நோக்கி மன்றாடுகின்றோம் அன்பின் பரம தந்தையே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே கேட்ட இந்த பாடல்களையும் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக.